தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ருவியே செல்வமரி ருவியே அனுக்கிரகம் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் தர்மன் இந்திரா மோட்சராக்கணி 31ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை இலை பாற்றிக்காகவும் அடோல்ஃப் எகோனா மரி பெரேரா ஜான் கஸ்பார் அதேல் மீரியாமணி அந்தோனிசாமி ஆபிரகாம் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் அருட் சகோதரி செராஃபின் மேரி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் அசினி குழந்தை உடல் நலம் பெறும்படியாகவும் இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் மரிய ஸ்டெல்லா இவருக்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் ஆகத்தம்மாள் மரிய பிரகாசம் மோட்சராக்கணி அருளப்பன் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. மேலும் இத்திருப்பலியானது இன்யாஸ் உத்திரியமரி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களில் பங்கேற்க வந்துள்ளோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 பெண்கள் நலமடைந்த புதுமைகளை கேட்கவிருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் 2 புதுமைகள் நிகழ்கின்றன. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள வாசகத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது எவ்வித தொடர்பும் இல்லாத 2 வேறு புதுமைகளை நற்செய்தியாளர்கள் இணைத்துள்ளதை போல் தோன்றலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும் போது அழகான ஒப்புமைகளும் வேற்றுமைகளும் வெளியாகும். 2 பெண்கள் குணமடைகின்றனர். நோயுள்ள ஒரு பெண்ணும் இறந்த ஒரு சிறுமியும் இயேசுவால் வாழ்வு பெறுகின்றனர். நோயுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வருபவர். சிறுமியோ அதே 12 ஆண்டுகளாய் சுகமாக மகிழ்வாக வாழ்ந்து திடீரென உயிர் இழந்தவர். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகிறார். அதுவும் யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் வந்து அவரது ஆடையின் விளிம்புகளை தொடுகிறார். குணமடைகிறார். உயிரிழந்த சிறுமியோ இயேசு தேடி சென்று தொட்டு உயிரளிக்கிறார். ஆரவாரமாக கூட்டமாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற கட்டளையுடன் முடிகிறது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆரம்பித்த அந்த பெண்ணின் முதுமையை இயேசு ஊரறிய செய்கிறார். ஓரங்கள் மையமாகவும் மையங்கள் ஓரமாகவும் இறைவனின் கணக்கு.
இந்நிகழ்வை நம் ஆழ் மனதில் பதிவு செய்து நாம் எப்பொழுதும் இறைமகன் இயேசுவை மையமாக கொண்டு நம் வாழ்வை வளமாக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். சுபதினம் என்று சுபதினம், மண்ணுலகில் என்று சுபதினமே, இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. புல்பட்ட மனத்தோர்க்கு ஊக்கம் ஊட்டம், புனிதனல் பணி செய்யும் நல் மனம் வாழ்க. புல்பட்ட மனத்தோர்க்கு ஊக்கம் ஊட்டம், புனிதனல் பணி செய்யும் நல் மனம் வாழ்க. என்னாலும் இயேசுவின் வழங்கும் நல் வாழ்வை எல்லோர்க்கும் பகிர்ந்தளிக்கும் நீரை வரும் வாழ்க. என்னாலும் இயேசுவின் வழங்கும் நல் வாழ்வை எல்லோர்க்கும் பகிர்ந்தளிக்கும் நீரை வரும் வாழ்க. சுபதினம் என்று சுபதினம், மண்ணுலகில் என்று சுபதினமே, இன்பம் பொங்கும் இந்நாளில் இனிதான பொன்னாளில் நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லே அல்லேலூயா. திருப்பலியில் மனதில் அன்புடனும் நன்றியுணர்வுடனும் பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றம் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்துருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்துருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஈசோ பிள்ளைனாளின் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே நான் தூய்மையவே நீரே என்னை கழுவ நானும் குறை பணிதனிலோ வெண்மையவே இறைவாவுமது இறக்க பெருகினிலேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீம் ஈசோ பிள்ளைனாளின் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே நான் தூய்மையவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலோ வெண்மையவே பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழோ ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நிச்சயமாகவும் ஆமீன் ஈசோ பிள்ளைனாளின் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே நான் தூய்மையவே எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகில் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகில் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒலியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறெனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியால் என்றும் சிறந்து விளங்க அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 13 முதல் 15, இறைவார்த்தை 2, 23 மற்றும் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 30, இறைவசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 12 முடிய. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவி சாயும். என் மீது இறங்கும். என் மீது இறங்கும் ஆண்டவரே.
எனக்கு துணையாயிரும். நீ என் புலம்பலை கடிநடனமாக மாற்றிவிட்டேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டேன். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டேன். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7-9 மற்றும் 13-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 21 இறை வார்த்தைகள், பிரிவு 5 இறை வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. மார்க் நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடல் கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாவும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும்,
அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு வந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அப்போது அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழும் ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலைத்தாக்கும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தால். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 13வது வாரத்திலே இறைவன் என்று வாசங்கள் வழியாக 3 வகையான அழைப்புகளை, வாழ்வியல் சூழ்நிலைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறார். முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நமது கடவுள் நாம் சாகின்ற தருவாயில் அல்லது வாழ்வின் முடிவில் நம்மோடு வருகின்ற கடவுள் அல்ல. God is not there at the end of our life. மனித வாழ்க்கையினுடைய இறுதியில் நம்மோடு வருகின்ற, இறுதியில் நம்மோடு சேர்ந்து கொள்கின்ற, இறுதியில் மட்டும் நம்மோடு பயணிக்கின்ற, இறுதியில் மட்டும் இறை அருளை நமக்கு கொடுக்கின்ற கடவுள் நமது கடவுள் அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக ஆண்டவர் கிறிஸ்து இருக்கிறார். அன்னை மரியாள் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து பல புனிதர்கள் ஒவ்வொரு நாளுமே நம்மோடு பயணிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் முதல் வாசகம் என்று நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. வாழ்வு மட்டுமே கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எப்படி சூரியன், அந்த சூரியனிலிருந்து ஒளி மட்டும் வருகிறது. இருள் என்று ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. எங்கே ஒளி இல்லையோ அங்கே இருப்பது போல் தோன்றுகிறது, ஆனால் அது உண்மையில் இல்லை. அதுதான் அறிவியல் கண்டுபிடிப்பு. அதுபோல இறைவன் எப்பொழுது நமக்கு வாழ்வு கொடுப்பவராக இருக்கிறார். எவ்வாறு இந்த உலகத்திலே சாவு பிறந்தது அல்லது துன்பம் பிறந்தது என்றால் அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, சாத்தானால் சாவு உலகில் நுழைந்தது. மாறாக கடவுள் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் பயன் அளிக்கக்கூடியவை.
எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இறைவன் நின்று நமக்கு தருகின்ற நல்ல செய்தி என்னவென்றால், இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஒரு இளைஞர் மருத்துவமனைக்கு மருத்துவ ஆலோசனைக்காக செக்கப் ஹாஸ்பிட்டல் போகிறார். அப்பொழுது மருத்துவர் அவரை சோதிக்கிறார். சோதித்த பிறகு அந்த இளைஞர் சோகத்தோடு சொல்லுகிறார், ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டெத் என்று சொல்கிறார். சாவை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். வாட் இஸ் ஆன் தி அதர் சைட்? என்னுடைய வாழ்வின் மறுபுறத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இறந்த பிறகு வாழ்க்கையில் என்ன அடுத்து அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருகிறது. அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்கிறார், உங்களுக்கும் தெரியவில்லை, எனக்கும் தெரியாது. அடுத்த பக்கம் இல்லையா, வாட் இஸ் ஆன் தி அதர் சைடு, வாழ்வின் மறுபக்கம் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். அப்பொழுது அந்த மூடியிருந்த அந்த அறையினுடைய கதவை அவர் திறக்கின்ற பொழுது திறக்க போறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. அடுத்த பக்கத்தில் கதவினுடைய மறுபக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்கிறது. அந்த மருத்துவர் ஆசையை வளர்க்கின்ற ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி அந்த கதவுல வந்து மோதுகிறது. அதிலிருந்து சத்தம் வருகிறது. அப்பொழுது அந்த கதவை திறக்கின்ற பொழுது அந்த அழகான நாய்க்குட்டி அந்த மருத்துவருடைய காலில் வந்து அங்கே இங்கும் ஓடுகிறது, மகிழ்ச்சியோடு துள்ளி விளையாடுகிறது. அப்பொழுது அந்த மருத்துவர் அந்த இளைஞரை பார்த்து சொல்கிறார், இந்த நாய்க்குட்டிக்கு இந்த நாள் வரை இந்த அறைக்குள் என்ன இருந்தது என்று தெரியாது, ஆனால் நான் மட்டும் இங்கே இருக்கிறேன் என்பது எனது நாய்க்குட்டிக்கு தெரியும். ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் திஸ் மை டாக். எனவே எனது நாய்க்குட்டிக்கு எனது எஜமான், அதாவது நான் இந்த மருத்துவ அறைக்குள் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக தெரியும். அதுபோல வாழ்வின் அடுத்த புறத்தில் த மாஸ்டர் ஆஃப் அவர் லைஃப் ஆண்டவர் கிறிஸ்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. வாழ்வின் மறுபுறத்தில் நிலை வாழ்வு இருக்கிறது. ஆண்டவர் கிறிஸ்து இருக்கிறார். நாம் இறந்த பிறகு நமது வாழ்வானது ஒரு மூடப்பட்ட கதவு போல இருக்கிறது. அடுத்த பக்கத்தில் யார் இருக்கிறது, என்ன இருக்கிறது, நமது வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்ற பல்வேறு கேள்விகளுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரே பதில், அடுத்த பக்கத்தில் ஆண்டவர் கிறிஸ்து இருக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் நிலை வாழ்வை நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இரண்டாவது வாசகத்திற்கு வருகிற பொழுது தூய பவுலுடையார் அழகாக இந்த பல்வேறு வகையிலே சொல்லுகிறார். ஆண்டவர் கிறிஸ்து செல்வராக இருந்து நமக்காக ஏழையானார். உலகத்தில் நாம் பல்வேறு செல்வங்களை பெற்றாலும் ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இருவருக்கும் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு குடும்பம், உறவுகள், சமுதாயம் என்று சொல்லி அதை தாண்டி செல்வம், நிலபலம், சொத்து, பணம் என்று பல்வேறு செல்வங்களை இன்று நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த செல்வங்களை எல்லாம் தாண்டி இந்த மண்ணக, பூ உலக, இவ்வுலக செல்வங்களை தாண்டி நாம் மறு உலக செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மறு உலக செல்வங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அன்பு, அமைதி, மன்னிப்பு, பராமரிப்பு, விட்டு கொடுத்தல் என்ற பல்வேறு நல்ல காரியங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த பொழுது அவர் நமக்கு கொடுத்த நல்ல விழுமியங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்வியல் சூழ்நிலைகள் என்பதுதான் இந்த மறு உலக செல்வங்களாக இருக்கிறது. அதைத்தான் இரண்டாவது வாசகத்திலே நாம் அழகாக வாசி கேட்டோம். வாசகத்தினுடைய இறுதியிலே சிறப்பாக மிகுதியாக சேர்த்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேர்த்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் வாழ்வில் எவ்வளவுதான் இந்த உலக செல்வத்தை கொண்டிருந்தாலும் அதிலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாம் வாழ்வில் இந்த உலகில் எவ்வளவுதான் குறைவாக ஏழையாக இருந்தாலும், குறைவுபட்ட செல்வங்களை பெற்றிருந்தாலும் அது நமக்கு குறைவுபடுவதில்லை என்பதை இரண்டாம் வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது வாசகத்தின் நல்ல செய்தியாக இவ்வுலக செல்வங்களைப் போல மறு உலக செல்வங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற பொழுது அந்த இரண்டு நபர்கள், யாயீர் என்கிற நூற்று தலைவர், அவர் கொண்ட அந்த ஆழமான நம்பிக்கை, அவருடைய மகளுக்கு 12 வயசு. அதே மாதிரி இன்னொரு பெண்மணி அங்கு வருகிறாங்க. 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் தனக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் கூட குணமாகாத அந்த பெண்மனுடைய அந்த ஆழமான நம்பிக்கை, அவருடைய ஆடையின் அந்த மேல் ஆடையினுடைய ஒரு பகுதியை தொட்டாலே போதும், அவருடைய ஆடையின் குஞ்சங்களை தொட்டாலே போதும் குணம் பெறுவேன் என்ற அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, அந்த பெண்மனுடைய நம்பிக்கை பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. எனவே இவர்கள் தருகின்ற செய்தி என்ன? ஒரு 32 வயசான ஒரு பெண்மணி,
அவர்களுக்கு கடுமையான நோய், டாக்டர் சொல்லிட்டார், டேட்டு குறிச்சாச்சு, அதுக்கு மேலே நீங்கள் வாழ மாட்டீங்க என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு சபையை சார்ந்த பெண்மணி, அவருடைய பாஸ்டர், அவங்க பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லி, நான் இறந்த பிறகு யார் வந்து அந்த சடங்குகள், அதாவது திருப்பலி யார் வைக்கணும், அன்று என்ன வாசகம் வாசிக்கணும், என்ன பாட்டு பாடணும் என்று சொல்லி எல்லாத்தையுமே முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க அந்த பாஸ்டர்கிட்ட. எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு இறுதியாக, நான் இறந்த பிறகு எனது வலது கையில் வந்து ஒரு ஃபோர்க் அப்படின்னா அது ஒரு ஸ்பூன், முள்ளாக இருக்கும் இல்லையா, மேலை நாடுகளில் உங்கள் ஊர்லேயும் சில பேர் டேபிளில் கையால் சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க, ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் அதை வச்சா சாப்பிடுவாங்க. அந்த ஃபோர்க் அதை வந்து என்னுடைய வலது கையில் ஒன்றை வைங்க, அதோடு அந்த கரண்டியோடு என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறார். அப்பொழுது அந்த பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம், ஏம்மா வந்து முன்னாடி சொன்ன காரியங்கள்லாம் ஓகே, என்ன வாசகம் வாசிக்கணும், யார் திருப்பலி நிறைவேற்றணும், என்ன பாடல் பாடணும், அதெல்லாம் ஓகே, இந்த ஸ்பூன் எதுக்கு அடக்கம் செய்யும் பொழுது அதில் வைக்க சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த இளம்பெண் சொல்லுகிறார், நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ட பிறகு இறுதியாக எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீப் த ஃபோக் டவுன் அப்படிம்பாங்க. அதாவது சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கரண்டியை கீழே வைக்கணும், வச்ச பிறகு தான் என்ன வரும், கூல்ட்ரிங்க்ஸ் வரும், ஐஸ்கிரீம் வரும், இன்னும் பல்வேறு சுவையான உணவுகள் வந்து சாப்பிட்ட பிறகு வரும். நாம் வந்து நம்மளுடைய காரியங்கள், இன்ப காரியங்களிலே நாம் பார்க்கிறோம், சுப காரியங்களில் சில பேர் சூப்பு முதல்ல குடிப்பாங்க. நம்ம சாப்பிட்ட பிறகு தான் வழக்கமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம், மோர், தயிர் என்று சொல்லி பல்வேறு சுவையான உணவுகள் வந்து நம்மளுடைய முதல் உணவு, அதை சாப்பிட்ட பிறகு இரண்டாவதாக நாம் சாப்பிடுவோம். எனவே அந்த பெண்மணி இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறார், எனது வாழ்வில் மகத்தானது, ஆக சிறந்தது, the better things are still waiting என்று சொல்கிறார். வாழ்வில் இன்னும் அருமையான நிகழ்வுகள், மகத்தான நிகழ்வுகள் இறைவன் எனக்கு கொடுக்க இருக்கிறார். அப்படி என்னால் என்ன, மறு வாழ்வில் எனக்கு இறைவன் அனைத்தையும் கொடுப்பார், நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி, எனது வாழ்வில் சிறந்தது இன்னும் வரவில்லை, அது வரும் என்று அந்த பெண்மணி சொல்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மகத்தானதை, இறைவனுடைய அருளை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற அந்த யாயிரும் அவருடைய மகளும் அந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் தங்களுடைய ஆழமான நம்பிக்கையினால் என்று பெற்றுக்கொள்கிறார்கள். வாழ்வு இன்றோடு முடிந்தது அல்ல, இன்று நமக்கு நடந்தது இன்றோடு அல்ல, மாறாக வாழ்வில் நிலைமை மாறும், சிறப்பானதை, உங்களுக்குரியதை இறைவன் நாளையும் மறுநாளையும் கொடுக்க இருக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து இறை செய்தியாக இறைவன் என்று நமக்கு கொடுக்கிறார். எனவே இவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் 3 மனநிலைகளோடு இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். முதலாவதாக நமது பலவீனங்களை உணர்ந்தவர்களாக இங்கே வர வேண்டும். வீக்னஸஸ், நம்மளுடைய பலவீனங்கள், கடவுளே நான் இதை செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக முதலில் இங்கே வர வேண்டும். இரண்டாவதாக நமது இயலாமை, ஃப்ரைல்டி, நமது வாழ்வில் அனைத்தையும் என்னால் செய்ய முடியும், இறை அருள் எனக்கு தேவையில்லை, இந்த சமுதாயத்தில் இருக்கிற உறவுகள், குடும்ப உறவுகள் நமக்கு தேவையில்லை, அனைத்தையும் நானே செய்வேன் என்று அல்லாமல் நம்மளுடைய இயலாமை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு வர வேண்டும். மூன்றாவதாக நமது தேவைகள், அவர் நீட்ஸ், நம்மளுடைய தேவைகளோடு கடவுளோடு வருகின்ற பொழுது நமது தேவைகளை இறைவன் நிச்சயம் ஏற்பார். எவ்வாறு அந்த நற்செய்தியில் வருகின்ற அந்த இளம்பெண்ணையும் யாயிருடைய மகளை உயிர்ச்செட செய்த அதே இறைவன் நமக்கும் இறையருளை நிறைவாக கொடுப்பார். அதற்காக தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியர் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்,
வரும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை இல்லை வாழ்வேன், உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறைநிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இவ்வூற்றிலிருந்து உலகம் அனைத்துக்கும் நிறைய ஆசி வழங்க நமது மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் ஏறெடுப்போம். உயிரினும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த இறைவா, இப்பொழுது இந்திய திருநாட்டை ஆளுகை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நாட்டையும் நாட்டில் உள்ள மக்களையும் மதம், இனம், மொழி பாகுபாடின்றி வழிநடத்தி செல்லும் பாதைக்கு நீர் ஒளியாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உம்மையே மையமாக கொண்டு உம்மேல் முழு நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழவும் பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும் நிலைவாழ்வை பெற்றிட தேவையான அருள் வரங்களை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்பு மிக்க தந்தையே எம் இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் இறையரசின் விழுமியங்களை தங்களுக்குள் பெற்று இச்சமூகத்திற்கு புனிதர்களைப் போல் முன்மாதிரியான நல்வாழ்வு வாழ்ந்திடவும் இரக்கத்தை காட்டும் நல்லவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பப்படுவோருக்கு துயர் துடைக்கும் எம் இறைவா, அன்று நம்பிக்கையோடு உம்மிடம் வந்து குணம் பெற்றவர்களைப் போன்று இக்காலகட்டத்தில் பலவிதமான நோயினாலும் கஷ்டத்தினாலும் துன்புறுவோருக்கு நீரே துணையாய் நின்று துயர் துடைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளிறக்கம் துணை நிற்க என வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமையில் அப்பத்துள்ளோம் நிலத்தின் விளை மண்ணின் பயணமான அப்பத்தி உமக்கு கொடுத்த நிலக்கான உணவாகும். வாச்சப்படுவீராக எனது வல்லமையில் அரசத்தை பெற்றுள்ளோம். காட்டு செடி மனித உழைப்பின் பயணமான அரசு பகை வரை ஏற்றுக்கொண்டே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாதனை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நட்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருள செய்தார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்.
மெய்யாகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலேஸ், திருப்பலி ஒப்பு கொடுப்போர், திருப்பலியில் பங்கு பெறுவோர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர் தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்தே பாடுவோம். போற்ற பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். Hola.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறேன்.
இந்த வார விழாக்கள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு. ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா. 4ஆம் தேதி வியாழக்கிழமை போர்ச்சுகல் நாட்டு புனித எலிசபெத். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித அந்தோணி மரிய சக்கரியா அருட்பணியாளர், மாதத்தின் முதல் வெள்ளி. 6ஆம் தேதி சனிக்கிழமை புனித மரிய கொரட்டி கன்னி மறைசாட்சி, மாதத்தின் முதல் சனி. ஜூலை மாதம் 7ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தின் 14ஆம் ஞாயிறு. திருமண அறிக்கைகள். நமது பங்கிலுள்ள உழவர்கரையில் வசிக்கும் ரமேஷ் தெல்ரோக், ஜோதிலக்ஷ்மி இவர்களின் மகன் நத்தானேயேல் தெல்ரோக். செங்காடு பங்கு சண்முக வடிவு ஆரோக்கியமேரி இவர்களின் மகள் பவித்ரா இவர்களுக்கு திருமணம் செய்விக்க இது 3ஆம் அறிக்கை. நமது பங்கிலுள்ள மூலக்குளம் பாரிஸ் நகரில் வசிக்கும் அந்தோணிராஜ், ஃபாத்திமா இவர்களின் மகன் மைக்கேல் ரீகன். உப்பளம் பங்கு நோயல் இளஞ்செழியன் கலாஸ் லூர்துமரி இவர்களின் மகள் பொற்கொடி கலாஸ் இவர்களுக்கு திருமணம் செய்விக்க இது 3ஆம் அறிக்கை. நமது பங்கிலுள்ள அரும்பார்த்தபுரத்தில் வசிக்கும் செல்வராஜ், அந்தோணியம்மாள் இவர்களின் மகன் ஸ்டீஃபன் ஆண்ட்ரூஸ். நமது பங்கிலுள்ள மூலக்குளம் ஜே நகரில் வசிக்கும் தனராசு, ஜெயக்குமாரி இவர்களின் மகள் அனுசியா இவர்களுக்கு திருமணம் செய்விக்க இது 3ஆம் அறிக்கை. நமது பங்கிலுள்ள உழவர்கரையில் வசிக்கும் தமிழ் ஜீவானன், நாகவல்லி இவர்களின் மகன் கார்த்திகேயன். உப்பளம் பங்கு பவுரே அருள்தாஸ், பவுரே ஜாக்குலின் இவர்களின் மகள் பவுரே ஆஷ்லே இவர்களுக்கு திருமணம் செய்விக்க இது 2ஆம் அறிக்கை. இத்திருமணங்கள் நல்ல முறையில் நடைபெற நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருமணங்களில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு அறிவிப்பது கடமையாகும். அறிவிப்புகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி நமதூரில் புனித அந்தோணியார் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையர்கள், பூ அலங்காரம் செய்த கொன்சாகா சபை அருட்கன்னியர்கள், வேதியர், பீட சிறுவர்கள், பாடற் குழு உறுப்பினர்கள், திருவிழாவிற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த புனித அந்தோணியார் விழா குழுவினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பங்கேற்று சிறப்பித்த இறை மக்கள் அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் காலை 7 மணி திருப்பலியில் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் புதுநன்மை வாங்கிய பிள்ளைகளுக்கு நமது பேராயரின் திருக்கரங்களால் உறுதி பூசுதல் வழங்கப்படும். அன்று வழக்கமாக நடைபெறும் காலை 9 மணி ஆங்கில திருப்பலி நடைபெறாது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதாவது இன்றும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஆகிய 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் பங்கு ஆலயத்தில் உறுதி பூசுதலுக்கான மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். புது நன்மை வாங்கிய பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் இந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜூலை மாதம் 1 தேதி திங்கட்கிழமை முதல் அருட்தந்தையர்கள் வீடு சந்திக்க வருவார்கள். வட்டம் 27 பகுதியில் அருட்தந்தையர்கள் வீடு சந்திப்பார்கள். ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி
அன்று ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். அன்று மாலை 5 மணிக்கு பங்கு ஆலயத்தில் இறை இரக்கத்தின் ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து திருப்பலிக்கு பின் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். ஜூலை மாதம் 6ஆம் தேதி மாதத்தின் முதல் சனி அன்று உழவர்கரை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் உள்ள முதியோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். வயல்வெளி நகரில் கட்டப்பட்டு வரும் புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலய கட்டுமான பணிக்கு தங்களால் முடிந்த பொருளுதவி மற்றும் நன்கொடைகள் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதம் மே மாதம் நமது ஊரின் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. அதனுடைய வரவு செலவு கணக்கு. திருவிழா வரி வரவுகள் ரூபாய் 3,04,000 ரூபாய். நன்கொடைகள் மூலம் வரவு 1,46,500 ரூபாய். ஆக மொத்த வரவுகள் 4,50,500 ரூபாய். மொத்த செலவினங்கள் 4,31,690 ரூபாய். மீதி இருப்பு 18,810 ரூபாய். மற்ற விவரங்கள் அறிக்கை பலகையில் பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறை ஆசீருடன் பங்கு தந்தை. யூபிலி 2025ஆம் ஆண்டு இறைவேண்டல் என்னோடு சேர்ந்து சொல்லவும். விண்ணக தந்தையே, உமது திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் உள்ளதெல்லாம் அவரது திருப்பெயருக்கு. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீர் பெற்றவர்களாக சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.